நான் எதனா மிஸ்டேக் பண்ணா கூட சரி பரவாயில்ல ட்ரை பண்ணு. அந்த மாதிரி தான் என் கூட பண்ணவங்க பாதி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே அப்படிதான். பரவாயில்ல தப்புவா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு, இதுல என்ன இருக்கு, ட்ரை பண்ணாதான் வரும். அந்த மாதிரி எல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்களே தவிர யாரும் எதுவும் தப்பா சொல்லல. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் சன்னு அவர் சொன்னாதான் தெரியும். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன், அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு. அதே மாதிரி சன் அந்த மாதிரிலாம் சுத்தமா ட்ரீட் பண்ண மாட்டாரு. நானும் அங்கே வந்திருக்கேன், நடிக்க வந்திருக்கேன், அவ்வளோதான். அதனால எனக்கு இதுலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலி ஒரு ஆர்ஃபன் பாய் மாதிரி அது வந்து ஒரு பாட்டி எடுத்து வளர்க்குறாங்க, என்னையும் எங்கள் அண்ணனையும். அதான் அந்த மாதிரி தான். ஓகே. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மதின்ட்டு. ஸோ அது எப்படி ட்ராவல் ஆகுது அந்த மாதிரி தான். எல்லாருக்குமே இது கிடைக்காது, எனக்கு ஈஸியாக கிடைச்சிருச்சு. ஆனால் நான் அதை யூட்டிலைஸ் பண்ணேன்னு தான் நினைக்கிறேன் நான். ஆனா இப்போ தோணுது இன்னும் நம்ம பெட்டரா எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா அப்போ நான் பண்ண சொல்ல எனக்கு 9th 8th தான் படிச்சேன். இதோட எனக்கு 0 ஐடியாஸ். அப்போ யார்கிட்டயுமே பேச மாட்டேன், நான் மாட்டு சைலண்டா இருப்பேன். அங்க ஏடி பிரதர்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க கூட சுத்திக்கிட்டு அவங்க கூட பேசிட்டு அவங்க ரூம்லயே தான் படுத்துப்பேன். ஒரு இது வரைக்கும் நான் வந்து பார்த்ததுல ஒரு வித்தியாசமான ஒரு தாட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஆக்சுவலி இப்போ ஜென்ரலி இப்போ எங்க அப்பா வந்து ஒரு டைரக்டரா இருக்காருன்னா நான் ஊன்ட்டு சீன் போட்டுட்டு நான் இது பண்ணிட்டு அதை பண்ணிட்டு ஷோ ஆஃப் பண்ணிட்டு அப்படிதான் நான் இருந்திருப்பேன். எல்லாரும் அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லைன்ற மாதிரி இருக்கு நீங்க பண்றது. அண்ட் ஆல்சோ வாட்ஸ் ராங் இன் பீயிங் லைக் தட்? நீங்க அது ஒரு ப்ரொமோஷன் தானே. இப்போ நான் வந்து ஒரு விஷயம் பண்ணிருக்கேன் அப்படின்னு நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க இப்படி ஷேர் பண்ணும்போது அவங்க சில மிஸ்டேக் சொல்லுவாங்க, கரெக்ஷன் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம்ல. ஏன் அது லைக் நீங்க வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் கிட்டா நான் வந்து உங்களை பாக்குறேன் அப்படியா? அப்படியும் இருக்கலாம். பட் இருந்தாலும் 2 பேர் அதை நல்லா பார்த்தா மீதி 10 பேர் அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க, ஜெலஸா தான். இவன் என்னடா சொல்லி சொல்லி சீன் போடுறான் அப்படி. அந்த பேச்சுலாம் நமக்கு தேவையில்ல, அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நல்லா இருந்தா அவங்களே வந்து சொல்ல போறாங்க, ஏய் நல்லா இருந்துச்சுடா நீ அது அப்படின்னு வந்து கேட்க போறாங்க. இல்லைன்னா அது அப்படியே சைலண்டாவே போயிட்டோம். ஓகே, அதை நம்ம போயிட்டு சீன் போட்டுக்கிட்டு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு விட்டுட்டேன் அதை. ஓகே. எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆர்டிஸ்ட் கூட சேர்ந்து நடிச்சிருக்கீங்க இந்த படம். சோனியா அகர்வால் மேம் கிட்ட இருந்து கூட நடிச்சிருக்கீங்க. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? அதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா அவங்க வந்து அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. நான் எதனா மிஸ்டேக் பண்ணா கூட சரி பரவாயில்ல ட்ரை பண்ணு. அந்த மாதிரி தான் என் கூட பண்ணவங்க பாதி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். எல்லாருமே அப்படிதான். பரவாயில்ல தப்புவா இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணு, இதுல என்ன இருக்கு, ட்ரை பண்ணாதான் வரும். அந்த மாதிரி எல்லாம் அப்ரிஷியேட் தான் பண்ணாங்களே தவிர யாரும் எதுவும் தப்பா சொல்லல. ஓகே. அப்பா கூட இருந்து ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல ஒரு படம், ஃபர்ஸ்ட் படம் நீங்க வந்து பண்ணிருக்கீங்க. இதுக்கப்புறம் வந்து வெளியே உங்களை இப்ப திலீஷ் வந்து ஒரு ஆக்டரா ரெக்கக்னைஸ் பண்ணப்படுவாரு. அப்ப வேற ஒரு டைரக்டர் உங்களை கூப்பிட்டு அப்ரோச் பண்ணி உங்களை வச்சு ஒரு படம் எடுக்கிறாருன்னா அங்க உங்களோட மென்டாலிட்டி, உங்களோட தாட்ஸ் வந்து அப்ப எப்படி இருக்கும் ஹேண்டில் பண்ணும்போது? ஆக்சுவலி அப்பா வந்து இங்க வந்து என்ன ஒரு சன்னா பார்க்கவே கிடையாது. ஆக்சுவலி ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவர் சன்னு அவர் சொன்னாதான் தெரியும். நான் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பேன், அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாரு. அதே மாதிரி சன் அந்த மாதிரிலாம் சுத்தமாக ட்ரீட் பண்ண மாட்டார். நானும் அங்கே வந்திருக்கேன், நடிக்க வந்திருக்கேன், அவ்வளோதான். அதனால எனக்கு இதுலேயே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. அந்த பாண்டே இருக்காது, அப்பா பையன்ற பாண்டே யாருக்கும் தெரியாது. ரூம் முடிச்சுட்டு ரூமுக்கு வந்த பேர் வேணா பேசுவார், ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அதுக்கப்புறம் கூட இருக்காது. ஸோ திலீஷோட கேரக்டர் பருத்தி படத்தில் என்னவா இருக்கு? ஆக்சுவலி ஒரு ஆர்ஃபன் பாய் மாதிரி அது வந்து ஒரு பாட்டி எடுத்து வளர்க்குறாங்க, என்னையும் எங்கள் அண்ணனையும். அதான் அந்த மாதிரி தான். ஓகே. எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மதின்ட்டு. ஸோ அது எப்படி ட்ராவல் ஆகுது அந்த மாதிரி தான். ஓகே. இதுக்கப்புறம் இப்போ வந்து கண்டிப்பா ஒரு விஷயம் நீங்க பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆக்டிங்ல வந்து நம்ம இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் சில விஷயங்கள்ன்ற தாட்ஸ் இருக்கா? எனக்கு அந்த தாட் இருக்கு, எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. எப்படின்னா நல்லா இருந்துச்சுன்னா அவங்களே வந்து கூப்பிடுவாங்களே, உங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு எங்க கூட பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி யாருன்னா வந்து கூப்பிட்டா ஷோரா பண்ணலாம்ல. கரெக்டான விஷயம் நீங்க சொல்றது. பட் செல்ஃப் ப்ரொமோஷன் அப்படின்றது வந்து எந்த ஒரு ஆர்டிஸ்டுக்கும் இம்பார்ட்டன்டான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா எனக்கு அதுல பிரச்சனைங்க வந்திருக்கு. நான் ஒரு ஆங்கரா இருக்கேன் அப்படின்றத நான் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அவங்களே ஆடியன்ஸே ஷோ பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நான் அதுல இருந்து எனக்கு எந்த பெரிய க்ரோத்தும் வந்து நான் ட்ரை பண்ணாம எனக்கு கிடைக்காது. அதனால நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணணும் அப்படின்னு. கரெக்ட் தான். இருந்தாலும் அந்த இப்போ என் ஏஜ்க்கு அந்த இன்ட்ரோவர்ட் ஷைனஸ் எனக்கு ஒன்றும் போல. Yeah, you're just 18ல.
ஓகே அது போனா ஷூரா நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே. மேபி நான் வந்து இன்னும் நிறைய பேர் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த ஏஜ்ல வந்து நிறைய இது உங்களோட சின்ன பசங்க கூட வந்து நிறைய பேர் நடிச்சிட்டு இருக்காங்க. உங்களோட ரோல் பருத்தியில வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ரோல். இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வந்து எனக்கு கிடைச்சா நான் வந்து என்னோட எஃபர்ட்ஸை நான் சூப்பரா காமிச்சிருப்பேனே, என்னோட திறமையை நான் நல்லா காமிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அப்பா பண்ற படம்ன்றதுனால உங்களுக்கு நீங்க ட்ரையே பண்ணனா கூட உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஈஸியா கிடைச்சிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது கரெக்ட் தான். எல்லாருக்குமே இது கிடைக்காது. எனக்கு ஈஸியா கிடைச்சிருச்சு. ஆனா நான் அதை யூட்டிலைஸ் பண்ணேன்னு தான் நினைக்கிறேன் நானு. ஆனா இப்போ தோணுது இன்னும் நம்ம பெட்டரா எஃபர்ட் போட்டிருக்கலாம். ஏன்னா அப்போ நான் பண்ண சொல்ல எனக்கு 9th 8th தான் படிச்சேன். இதோட எனக்கு 0 ஐடியாஸ் அப்போ. யார்கிட்டயுமே பேச மாட்டேன். நான் மாட்டு சைலண்டா இருப்பேன். அங்க ஏடி பிரதர்ஸ் ஒரு 3 பேர் இருப்பாங்க. அவங்க கூடயே சுத்திக்கிட்டு அவங்க கூட பேசிட்டு அவங்க ரூம்லயே தான் படுத்துப்பேன். அவங்க மட்டும்தான். அப்பா கிட்ட கூட இது கரெக்டா பண்ணா தப்பா பண்ணா கேட்க மாட்டேன். அந்த அண்ணன் கிட்ட தான் இது கரெக்டா தப்பான்னு கேட்பேன். அப்படிதான் இருந்தேன். இப்போ தோணுது இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பா இன்னொரு படம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சூப்பரா பண்ணுவீங்கல்ல? ஷூர். ஓகே. ஏன்னா என்ன மாதிரியான கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க நீங்க? இப்ப இந்த பருத்தி படத்துல ஒரு ரோல் உங்களுக்கு இருந்திருக்கும். எனக்கு சூப்பர் ஹீரோவா பண்ணணும், இதுவா பண்ணணும், ஒரு த்ரில்லர் சப்ஜெக்ட் பண்ணணும். அந்த மாதிரி என்ன பண்ணா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு மோஸ்டா அந்த மாதிரி த்ரில்லர், ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். லவ் கான்செப்ட் இல்ல அந்த மாதிரியோட இந்த த்ரில்லரா ரொம்ப ஹாரர் ஃபீல்ல மேக்ஸிமம் அதையும் தாண்டினா இந்த ஸ்போர்ட்ஸ் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ல போனா இல்ல அப்படிலாம் இல்ல. அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு இந்த மாதிரி விஷயத்துல. ஓகே. அந்த மாதிரினா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்க விரும்புறேன்ட்டு. ஏன்னா இப்போ மோஸ்டா எல்லாம் லவ்னா அது ஒரு மாதிரி போர் அடிச்சிரும். ஏன்னா எல்லா கதையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதே ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி த்ரில்லர்னா ஒரு மாதிரி எல்லாம் சீட்டேஜ்ல உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கும். அதனால ஓகே. ஒரு ஃபன்னியா ஒரு क्वेश्चन நான் கேக்குறேன். லைக் யூ டோன்ட் ஹேவ் டு டேக் இட் சீரியஸ் அண்ட் ஓகே. ஒரு லவ் கான்செப்ட் உங்களுக்கு வந்து அப்ரோச் பண்றாங்க. ஒரு நல்ல டைரக்டர் வந்து கேக்குறாங்க. மேபி டாடியை கூட டைரக்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். யார வந்து உங்களுக்கு ஹீரோவனா கேஸ்ட் பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க? புரியல. ஏன் ஏஜ் கேட்டகரிக்கா? மேபி ஃபியூச்சர்ல கூட எடுத்துக்கலாமே. சரி, ஏஜ் கேட்டகரியில எனக்கு தெரிஞ்சு யாருமே இல்லை. இப்போ நீங்க இருக்க ஹீரோயின்ஸ் கூட சொல்லலாம். யார் உங்க ஃபேவரட் அப்படி கூட சொல்லலாம்ல? ஆஃப் கோர்ஸ் சமந்தா மேம் தான். சமந்தா. ஏதோ ஒரு படம் அவங்க கூட நடிக்கணும். ஷூர். சரி இருக்கு. ஓகே. அண்ட் பருத்தி வந்து உங்களுக்கு மிகப்பெரிய சக்சஸ் வந்து கண்டிப்பா கொடுக்கும். திலீஷை வந்து ஒரு பெரிய ஆக்டரா வந்து ஒரு சூப்பரான ஆக்டரா வந்து இந்த படம் வந்து மக்களுக்கு காட்டும். அண்ட் இதை விட நிறைய சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும்னு நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர்.